சின்ன மருமகள் ப்ரெடிஷனை தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். சேதுவை தான் காட்டுறாங்க. சேதுவோட கனவுல அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, எங்கள் பாரு சேது, நீயும் தமிழும் பிரிஞ்சிடக்கூடாது, என் மருமகளோட நீ சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லவும் இதை வந்து கேட்டதுமே அப்படியே வந்து முழிச்சு பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க அம்மாவை காணலை. அம்மா நீ என்னம்மா நீ சொல்கிற, ஆனால் வந்து தமிழ் வந்து எனக்கு பிடிக்கும், ஆனால் அவள் பண்ண துரோகத்தை என்னால் மறக்க முடியல, அதனால அவள் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக எனக்கு இஷ்டம் இல்லம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சேது வந்து ஃபீலிங்கோடு இருந்துட்டு இருக்கும்போது அங்கே அப்பத்தா தான் வராங்க. அப்பத்தா வந்து சேதுக்கிட்ட சொல்கிறாங்க, என்னையா உங்கள் அப்பா தான் இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்துட்டானா நீயும் கையெழுத்து போடலாமா, நீயும் என் பேத்தியும் சேர்ந்து வாழ வேண்டாமா, அவள் வயிற்றுல இப்போ நம்ம வீட்டு வாரிசு வர வளர்ந்துட்டு இருக்குது, அப்படி இருக்கும்போது நீ இப்படிலாம் முடிவு பண்ணலாமாயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் பாரு அப்பத்தா நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத, அவள் எனக்கு பண்ணின துரோகத்தை பற்றி தெரிஞ்சிருந்தும் நீ இந்த மாதிரிலாம் பேசலாமா அப்படிங்கும்போது, சரிதாயா அதுக்காக அவளை மன்னிச்சு நீ ஏற்றுக்க மாட்டியா, நீயும் என் பேத்தியும் பிரிஞ்சிடக்கூடாது, நான் சொல்கிறது கேளு, தமிழ் ரொம்பவே நல்லவையா அப்படின்னு சொல்லும் போது அப்போ சேது சொல்கிறாங்க, எங்கள் பாரு அப்பதான் நீ இதை பற்றி பேசாத, அவள் கூட நான் சேர்ந்து வாழ போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சேது கோபத்தோடு போகவும் அப்பதான் வந்து கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என் பேச்சை யாருமே கேட்க மாட்டுக்காங்களே, என்ன நடக்க போதே தெரியல, அவள் இந்த வீட்டு வாரிசை சுமந்துட்டு இருக்கா, அவள் அந்த குழந்தைய வந்து பெறதுக்குள்ளேயும் எப்படியாவது இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து அவங்க வசந்தியை தான் காட்டுறாங்க. வசந்தி வந்து அவங்க மாமியார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவ இப்படிலாம் முடிவெடுத்து சொல்லிட்டு போறாள, மாப்பிள்ளை இப்படி ஒரு நோட்டீஸ் அனுப்புவார்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கும் போது இப்போ செல்லப்பாண்டிகிட்ட வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்க அவள் வந்து இதை பற்றி பெரிய விஷயமாவே எடுத்துக்காம போயிட்டா தமிழ், அவள் வந்து இதில் கையெழுத்து போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறா, ஆனால் நம்ம அப்படி விட்டுறக்கூடாது, அவங்க ரெண்டு பேரையும் நம்ம எப்படியாவது ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படிங்கவும் அப்போ செல்லப்பாண்டி சொல்கிறாங்க, தமிழ் என்கிட்ட கூட மூஞ்ச கொடுத்து பேச மாட்டேங்கிறா, அவகிட்ட நான் பேசினாலும் அவள் வந்து கேட்க போகிறது கிடையாது, என்ன பண்ணுறதுக்கா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சாவித்திரியை தான் காட்டுறாங்க. சாவித்திரி வந்து அவங்க தாமரை கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருடி சேது எப்படியோ அந்த விவாகரத்து பேப்பரில் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான், எப்படியும் தமிழும் கையெழுத்து போட்டு கொடுத்துருவா, அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட போகிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படியும் எங்கள் அண்ணன் வந்து சேதுவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக முடிவு எடுப்பார், ஆனால் அவர் முடிவெடுக்கிற நேரத்தில் ஒன்றை வந்து சேதுவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக எப்படியாவது அவர் கையில் கல்லில் விழுந்து கெஞ்சியாவது நம்ம வந்து இது பண்ணிடணும் அப்படிங்கவும், எப்படிம்மா மாமா தான் நம்ம மேலே கோபத்தோடு இருக்காருலா, அப்படி இருக்கும்போது அவர் எங்கம்மா மனசு மாறுவார் அப்படிங்கும்போது, ஏன்டி இப்படி பேசிகிட்டு இருக்கிற, அவர் என்ன ஃபஸ்ட்டு நம்மளை அந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னார், இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த வீட்டுக்குள்ளே வந்துடலையா, அதே மாதிரிக்கு தான் அவர் அப்படி தான் கோவத்தில் இருப்பார், அவர் மனசை நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கணும், எப்படியாவது அவர் கையில் காலில் விழுந்தாவது சேதுவுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், அதுக்கப்புறம் நம்ம நினச்ச மாதிரிக்கே இந்த சொத்து எல்லாமே நம்மளுக்கு வந்துருண்டி அப்படின்னு சொல்லவும், அம்மா நீ சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அது நடக்குமாமான்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பாக நடக்கும்டி, நான் எதுக்கு இருக்கிறேன் அப்படின்னு சாவித்திரி சொல்கிறாங்க.